எந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவும் இல்லை. அதனால இதிலிருந்து வெளியே வந்தோம்னா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதற்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒரு தொண்டர் ரொம்ப நாளாக வீரமணி ஐயா கிட்ட, ஐயா ஒரு தேதி கொடுங்க, நம்ம கல்யாணம் பண்ணோம் உங்கள் தலைமையில் தான், கிட்டத்தட்ட நானும் 2 மாசமாக கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு தொண்டர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஒரு தடவை ஏதோ மறியல் போராட்டம் பண்ணி மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதில் அந்த தொண்டரும் இருக்கிறார். அங்கேயும் விடல. அவர் ஆசிரியர்கிட்ட போய், ஐயா எப்பயா தேதி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ அவங்க பொண்ணு வீடு எங்கே இருக்குது தம்பின்னு கேட்டிருக்காரு. இங்கே சென்னையில் தாங்க, எங்கேயோ ராயப்பேட்டை இருக்குது. அப்படியா? இப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி? ஐயா எல்லாம் நம்ம உணர்வாளர் தாங்க அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்லிங்க. காரை அனுப்பிச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லுங்க, இங்கேயே பண்ணிடலாங்க கல்யாணத்துக்கு. கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ கூட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சு கல்யாணத்தை போட்டார். பண்ணி 40 வருஷமாச்சு ஓஹோன்ட்டு இருக்கிறாங்க. ஜாதி மறுப்பு திருமணம், எந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவும் இல்லை. அதனால இதிலிருந்து வெளியே வந்தோம்னா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதற்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்.